ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி காலையில் தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் காலை நேர வேலை எல்லாமே முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் எனக்கான மீ டைமை எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி காலையில் எப்பயும் போல் ஹாட் வாட்டர், அதுக்கப்புறம் டெய்லியும் குடிக்கிற ஏதாவது ஒரு ட்ரிங்க். அன்றைக்கி மிளகு, சீரகம், சோம்பு, இது கூட மஞ்சள், இது எல்லாத்தையுமே தட்டி நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதை ரெடி பண்ணி ஒரு கப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரிங்க்ஸை எடுத்துக்கிட்டேன். நம்ம ரெகுலராக ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் எம்ப்டி ஸ்டொமக்கில் கன்சியூம் பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முதல் நாள் நைட்டே இட்லி இருந்துச்சு. அதை உதுத்து இட்லி உப்புமா பண்ணிவிட்டு மதியம் லஞ்சுக்கு லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு வறுவல் தான் பண்ணேன். அன்றைக்கி கேஸ் சிலிண்டர் காலி ஆகிடுச்சு. இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே தான் எல்லாத்தையுமே பண்ணேன். சரி சிம்பிளாக சாம்பார் வச்சுட்டு முடிச்சிடலான்னு பார்த்தா மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஹஸ்பண்ட். வேறு வழியே இல்லை, இதுக்கு மேலே இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சமைச்சேன்னா கரண்ட்டு பில் எகுருன்னு ஏறிடும். பக்கத்து வீட்டில் சிலிண்டரை வாங்கிக்கிட்டு நான் புக் பண்ணால் வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் காய்கறி பாயில் பண்ண பீட்ரூட், இது கூட கேரட், அதுக்கப்புறம் ஒரு செவ்வாழைப்பழம், ஒரு முட்டை எடுத்து அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன். நம்ம ஹெல்த்தியாக ஆரம்பித்து சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை நீங்கள் விடவே மாட்டீங்க.